ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்காரு. சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். சொந்த தொழிலெலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலையை மாற்றிட வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறேன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் மன உளைச்சல் தான் அதிகமாக வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஹெல்த்தில் வந்து பிரச்சனை வரும். சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. புதுசாக அறிமுகமாகறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேரோட அறிமுகங்கள் இந்த டைமில் கிடைக்கும். யாரையும் நம்பிடாதீங்க, முழுசாக நம்பிடாதீங்க. ஒரு 5 மாதம் ஆரம்ப பகுதி உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாகவே இருக்கும். சில பிரச்சனைகள் தடங்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஜூன் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். என்ன காரணம்னா 12ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். ஜூன் மாதம் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு பிரச்சனைகளோ உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அஷ்டம சனிக்கு வந்தாலே சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரதாங்க செய்யும். அதனால சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க.